என்எல்சி நிரந்தர ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மண்டல தொழிலாளர் நல ஆணையர் முன்னிலையில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். என்எல்சி நிரந்தர ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தத்தை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சென்னையில் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனில் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை சரியாக 11 மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் மத்திய தொழிலாளர் நல ஆணையம் மற்றும் என்எல்சி நிர்வாகம், தொழிற்சங்கங்கள் ஆகிய மூவரும் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளனர். இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது மத்திய தொழிலாளர் நல ஆணையத்தின் மண்டல ஆணையர் சேகர் தலைமையில் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதேபோல என்எல்சி நிர்வாகத்தின் தரப்பில் தலைமை பொது மேலாளர் உமா மகேஸ்வரன், செயல் இயக்குனர் முத்து ஆகியோர் பங்கேற்றுள்ளார்கள். அதை தவிர்த்து மற்ற தொழிற்சங்கத்தின் சார்பில் 2 தொழிற்சங்கங்கள் அங்கீகரிக்கப்பட்ட 2 தொழிற்சங்கத்தின் சார்பில் தலா 4 பேர் வீதம் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய ஒப்பந்தம் போடுவது வழக்கம். நிரந்தர ஊழியருக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது. அதற்கு அடுத்து கடந்த 42 மாதங்களாக புதிய ஊதிய ஒப்பந்தம் செயல்படுத்தவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 20ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேலைநிறுத்தத்தை முடிவு கொண்டு வரும் வகையில் ஏற்கனவே 22ஆம் தேதி சென்னையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவிட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை 2வது கட்டமாக சென்னையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே நெய்வேலியை சுற்றியுள்ள பகுதியில் கடுமையான மழை காரணமாகவும் நிரந்தர ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தின் காரணமாகவும் நிலக்கரி வெட்டும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மின் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. என்எல்சி பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து தென் மாநிலங்களுக்கு மின் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் இவர்கள் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்று சுமூகமாக எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் ராமச்சந்திரன்.